என்னோட சேனல் கண்ணன்டா மதுஜரி. இந்த பையன் யாருன்னு பார்க்குறீங்களா? இவன் வந்துட்டு என் ஃப்ரெண்டு தான். இனிமேல் நான் வந்துட்டு போடுற வீடியோஸ்லலாம் இவன் வருவான். ஆனால் விலாகை தவிர்த்து இவன் எல்லாமே வருவான். வருவீல்லடா? வருவானா? சரி இது என்ன சேலஞ்சுனா, நாங்கள் வந்துட்டு ட்ராயிங் சேலஞ்ச் பண்ண போகிறோம். பண்ணலாமாடா? எழுதிக்கோ மேலே. இல்லை, நான் பிளாக் பென் கொடுத்துட்றேன். 2 நிமிஷம் நான் எழுதிக்கிறேன். எனக்கு ஸ்டைலாக எழுதுனதுன்னா அதுவும் கர்சிவ் எழுதுனதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால கர்சிவ் எழுதிட்டு இருக்கேன். எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக எழுதுறேன் பாருங்களா. எதுக்கு இப்போ உஃப்ன்றீங்க? கேமராமேன் எதுக்கு இப்போ உஃப்ன்றீங்க? எனக்கு பிளாக் பென் தேவைப்படுமா அவுட்லைனுக்கு? இல்லைன்னா பிளாக் ஸ்கெட்சும் யூஸ் பண்ணிக்கிறியா? எனக்கு பிளாக் பென் ரொம்ப தேவை. கொஞ்ச நேரத்துக்கு தேவை. கொஞ்ச நேரத்துக்கு தேவையா? நல்லா இருக்குடா உன் ஹேண்ட் ரைட்டிங். கர்சிவ் எழுத மாட்டியா நீ? கர்சிவ் எழுத மாட்டேன். ஆனால் சின்னதாக எழுதுறது உனக்கு அழகாக இருக்குடா. நான் அப்படி தான் எழுதுவேன். வீடியோ காட்டு வியூவர்ஸ்க்கு காட்டு இவன் டிராயிங்க. சூப்பர். ஏன் இந்த பிளாக் ஸ்கெட்சோட நிலைமையை பார்த்தீங்கன்னா நீங்களே வாந்தி எடுத்துருவீங்க. வேணா பாருங்க. நல்லாவே இல்லைல்ல, அப்படியே மூஞ்சி பறந்த மாதிரி. சரி இப்போ வந்து டிராயிங் சேலஞ்ச் 2 பேரும் வந்து தனித்தனியாக வந்து அவங்க 2 பேரும் பார்க்க மாட்டாங்க. பட் நீங்கள் வந்து அவங்க எப்படி வரைகிறாங்க நீங்கள் பார்ப்பீங்க. யார் அழகாக இருக்கா சுற்றி காட்டுவாங்க. யார் இது அழகாக இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வரைகிறா. ஆனால் இவன் ஆல்ரெடி எங்கள் எல்லார்ட்டையும் வந்து என்ன வரைகிறேன்னு சொல்லியிருக்கா. பட் எப்படி வரைகிறனான்னு தெரியாது. கரெக்டா? ஆமாம், கரெக்டு தான். இவன் ஏதோ ஒரு இவளும் சொல்லிட்டாங்க. பட் அது உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும். எங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்போ வந்து மது வந்து அவளோட ட்ராயிங் சொல்லியிருக்கா. அது வந்து நிஜாஸ்க்கும் எங்களுக்கும் தெரியும். ஓகேங்களா? அடுத்து வந்து அவனோட ட்ராயிங் வந்து மதுக்கும் எனக்கும் தெரியும். நம்ம ட்ராயிங் சொல்ல வேணாலும் என்ன ட்ராயிங் பண்ணுறோன்னு சொல்ல வேணாம். உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும். கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக உட்காரேன்டா. இது பார்க்க அது மாதிரியே இல்லை, வாந்தி எடுக்கிற மாதிரி ஷாக் அடிச்ச மாதிரி இருக்குது. நானே ஏதோ ஒரு ஃப்ளோவில் வரைஞ்சிட்ருக்கேன். காட்டாத, காமிச்சு வரைஞ்சிட்ருக்கியா? சரி வாங்க, அவங்க வரைகிற வரைக்கும் நம்ம நேச்சரை பார்த்துட்ருக்கோம். அங்கே பார்த்தீங்களா எப்படி வரைஞ்சிட்ருக்காங்க? சீரியஸாக வரைஞ்சிட்ருக்காங்க. நம்மளுக்கு தெரியல, நம்ம கேம் விளாட்றோன்னு சொல்லுவோம். நான் கொஞ்ச நேரம் கேம் விளாண்டுருக்கேன். என்ன கேம் விளாடுறீங்க? அந்த பிக்சல் ஆர்ட்டு. எப்படி நம்பிட்டாங்க பார்த்தீங்களா? இல்லை, வீடியோ எடுக்கல, நான் கேம் தான் விளாண்டுருக்கேன். லோட் ஆகிட்டுருக்கு. கேட்கவே இல்லை. ஓகே, பாருங்க, சீரியஸாக 2 பேரும் வந்து வரைஞ்சிட்ருக்காங்க. துல்லிய காலுதன் காலில் சரி வாங்க, நம்ம போய் அவங்க இன்னும் என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். அவங்க ட்ராயிங்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ வந்து கல்லில் தான் உட்காந்துருந்தேன். சரி வாங்க. ஓகே, இப்போ நீங்கள் என்ன வரைகிறீங்கன்னு காட்ட போகிறேன். கையை நவுத்துங்க மேடம், கையை நவுத்துங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குது?
நல்லா இருக்குல்ல, இதுவும் சூப்பராக இருக்கு. 2 பேரும் சர்ப்ரைஸாக வரைஞ்சிட்ருக்காங்க, ஜாலியாக வரைஞ்சிட்ருக்காங்க. எனக்கு தான் போர் அடிக்குது. என்னையும் ட்ராயிங் சேனலுக்கு கூப்பிட்டாங்க, பட் நம்மளுக்காச்சும் ட்ராயிங். மது இந்த பக்கம் திரும்பு. சாரி பொம்மை கட்டிட்டு இருக்கேன். இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வரைஞ்சிட்டு இருந்தேன்னா சொன்னேன். அது நீ அவனுக்கும் காமிச்சிட்டு இருக்கே தானே? சாரி, அதனால அதனால இப்படி வரைஞ்சிட்டு இருந்தேன். முடிச்சிட்டியாடா? யார் ஃபஸ்ட்டு முடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். மதுவா இல்லை இவனா நிஜாசான்னு பார்ப்போம். துள்ளியா காடு இன்னும் எவ்வளோ நேரம்டா வரைவீங்க பாருங்க. இன்னும் 15 நிமிஷம், இன்னும் 15. இப்போ வந்து 6 மினிட்ஸ் ஆயிடுச்சு வீடியோவே. 6, 13, 14, 15 ஆயிடுச்சு. டோட்டலாக வந்து 15 மினிட்ஸ் 48 செகண்ட்ஸ் தான் வந்து வீடியோ எடுக்க முடியும். அதுக்குள்ளே அவங்க வரைஞ்சி முடிச்சிட்டாங்கன்னா பார்க்கலாம். அழகாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த வாட்டி நிஜாஸ்ட்டை பார்ப்போம். போன வாட்டி மது முடிக்கல, காமிச்சிட்டு தாண்டா இருக்கேன். ஓகே, சூப்பராக இருக்குது. உங்கள்த காட்டுங்க. சூப்பராக தான் இருக்குது. ஏதோ ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு. ஏதோ புதுசாக வரைகிறாங்கப்பா, நம்மளுக்கு தெரில. வெயில் கொளுத்துதுண்ணே. வெயில் கொளுத்துதுல்ல. பண்ணுவேன், ஆனால் வந்துட்டு நடுவில் இந்த மாதிரி ஜோக்கும். இந்த வீடியோவில் லாஸ்ட்டு கடி ஜோக் கேட்போம் தானே? ஆமாம், கடி ஜோக்கெல்லாம் கேட்போம். இதோ இது மாதிரி நாங்கள் ஓன் வாய்ஸ் கொடுக்குறதுல நாங்கள் கடி ஜோக் கொடுப்போம். இது மாதிரி இப்போ எப்படி சொல்கிறது, காப்பி பண்ணுறதெல்லாம் நாங்கள் கடி ஜோக்கெல்லாம் சொல்ல மாட்டோம். இந்த மாதிரி ஓன் கண்டென்ட்னா நாங்கள் கடி ஜோக்கெல்லாம் சொல்லுவோம். அது வீடியோ அப்லோட் பண்ணிட்டியா? முதல்ல எடுத்தோம். எப்போவும் அப்லோட். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அக்கா. என்ன சர்ப்ரைஸ் தெரியுமா? இல்லை வந்துட்டு எங்கள் அண்ணா ஃபோனை யூடியூப்பை ஆன் நல்லா இடிச்சோம். நம்ம அதுதான் ஏதோ சீரியஸாக வரைகிற மாதிரி 1/2 மணி நேரம் வந்துட்டுருக்கான். இல்லைடா, எவ்வளோ நேரம் வரைகிறான். நீயாச்சும் சீக்கிரமாக முடிச்சிருவ போல. நீ தான் ஃபஸ்ட்டு முடிப்பேன்னு எனக்கு தோணுது. ஃபஸ்ட்டு ஒன்று முடிச்ச, செகண்ட் இன்னும் ஒர்க்கு, தேர்டு ஒன்று காட்டுறாங்க. நல்லா சளி பிடிச்சிட்டேண்ணே. ஆமாம், சூப்பராக இருக்கு. இங்கே பார்த்தீங்களா, இது பிங்க் கலர் அவுட்டிங் கொடுத்துட்ருக்காங்க மேடம். எதுங்க இப்போ ரெடியாக சொல்கிறீங்க? அதான் எல்லாருக்கும் தெரியுமே நீ பிங்க் கலர் கையில் வச்சுருக்கேன். பாருங்க, இது பார்ட் 2 இருந்தானே. ஏன்னா இது லென்த்தாக போய்கிட்டு இருக்குல்ல. ஸ்கெட்சு காடி ஆடாதா இப்படி ஷின்னு அடிச்சிட்ருக்கியே. புதுசு தானே எல்லாமே? புதுசு தான். எப்படி உனக்கு 3 கிடச்சிது? என்னது 3 ஸ்கெட்ச் எப்படி உனக்கு கிடச்சிது? என்ன ஸ்கெட்சு? 2 ஸ்கெட்சும் 2 பேக்கெட் ஸ்கெட்ச் எப்படி உனக்கு கிடச்சிச்சு? அது ஒன்று எனக்கும் ஒன்று எங்கள் அண்ணாவுக்குன்னு வாங்கணும். 2 பேரும் சீரியஸாக அடிச்சிட்ருக்காங்க. இங்கே பாருங்க. அக்கா பென்சிலா? ஆமாம், பார்க்கலாம். இங்கே ஏதோ புதுசாக வரைகிறாங்கப்பா. எனக்கு தோணி இது டிராயிங் சேனல் மாதிரி இல்லை. 2 பேரும் பார்த்து பண்ணுறீங்களே. பார்த்து பாருங்க. இந்த சீக்கிரமாக முடிய போகுது. எனக்கு கொஞ்சம் இன்னும் 5-6 நிமிஷம் இருந்தால் போதும். ஆத்தாடி 5-6 நிமிஷமா? இது ஃபுல்லாக பிங்க், இது ஃபுல்லாக ப்ளூ. ஓ, பாய் கேர்ள்னால பிங்க் ப்ளூ பண்ணுறீங்களோ? ஏன் அது கிடையாது. அப்போ அப்படி கிடையாதுண்ணே. ரெண்டில் கூட பர்பிள் வரும். இது முடிச்சிட்டாங்க. பர்பிளும் வரும்.
கரிங்காலி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றும் புரியல, அவங்களுக்கும் புரியாது. அது நாங்கள் புரியாத மாதிரி தான் பண்ணுவோம். அதுக்கு எதுக்குடா கத்துற? பயமாயிட்டேன்டா. இந்தா தேங்க்யூ. என் ஸ்கெட்ச் ஒர்க்காக இல்லையாக்கும்? ஆமாம், என் ஸ்கெட்ச் ஒர்க்காக இல்லை. ஈட்டோல வேற இட்டாங்க. ஏதோ எழுதியிருக்கான். அது நவர்த்த ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் புரியும். புரியுதா? ஸோ என்ன ட்ரிப் எங்கே போச்சு? முடிச்சிட்டிங்களா? ஐயோ பார்க்க போகிறேன்னே இல்லைங்கோ. லாஸ்ட்டில் காட்டும் போது யார் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். யார் முடிக்க போகிறா? எந்த எனக்கே ஈஸியாக இருக்குது. இதுதான் லீஃப் ஃப்ளவர் ட்ராயிங்க. ஆமாம், இது ஜாப்பனீஸ். அதுவும் முடிக்க போகிறான்னு நினைக்கிறேன். That's all my drawing is finished. ஆருங்க இந்த டோம்ஸ் பிராண்ட் ஸ்கெட்சை வாங்குங்க. செம்மையாக ஒர்க் ஆகுது. பேக்ரவுண்ட் சும்மா ஸ்கை மாதிரி என்ன இருக்கு? யூனிக் நல்லா இருக்கும். புஷ் டெஸ்டின். பேக்ரவுண்ட் வேறு கொடுக்க சொல்கிறாங்க. பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ரெட் கலர் கொடுப்பியாக்கும்? ஃபுல்லாலாம் ரெட் கலர் கொடுக்க மாட்டேன். வெயிட் அண்ட் வாட்ச். ஐயோ தேவையில்லாமல் பண்ணிட்டாளா? கேவலமாக ஆயிடுச்சு. ஏன்? ஆல்ரெடி முன்னாடி நல்லா தான் இருந்துச்சு. கேவலமாக இருக்குது தானே கைஸ்? ஆமாம், அவங்களே சொல்லிட்டாங்க. என்ன லூஸா? ஸ்கெட்சை காலி பண்ணி போட்டுறாத. கிரிக்கிட்டு இருக்கா. ஸ்கெட்ச் ஒர்க் ஆகாமல் போயிடும். அது ஓவராக யூஸ் பண்ணனா. துள்ளிய காலேதன் காலில் அம்மா பொண்ணு. கஷ்டப்பட்டு டிராயிங் பண்ணிட்டோம். உங்களுக்கு பார்த்து கேட்குது. பின்ன என்ன போர் அடிக்கிற மாதிரி உட்கார விட்டீங்க. ஏன் இப்போ படு கேவலமாக ஆயிடுச்சு தானே கைஸ்? ஆமாம், அவன் தான் பேக்ரவுண்ட் கொடுக்க சொன்னான். எனக்கு தெரிஞ்ச பேக்ரவுண்டே அது ஒன்று. இது பேக்ரவுண்ட் அவங்க ஊரில் குச்சி மாதிரி சும்மா ப்ளூ கலர் டார்க் ப்ளூவில் போட்டால் கூட அழகாக இருக்கும். நீங்கள் என்ன மாதிரி இது என்னது பேக்ரவுண்டு? இது பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. இது என்னன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதோ புது பேக்ரவுண்டு போல் புதுசாக சொல்லிகிட்டு இருக்கா, தெரில. இந்த ரெட் கலர் லைன் எதுக்கு இப்படி கொடுத்துட்ருக்கா? இல்லைங்க, பார்ப்போம் எப்படி. டார்க் ப்ளூன்னு சொன்னால அதுலேயே எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. நல்ல ஐடியா. என்னதுமா அது வேற? முதல்ல நீங்கள் பார்த்தப்பே நல்லா தானே இருந்துச்சு. ஏன் அவன் பேக்ரவுண்டு கொடுக்க சொன்னானா அவனை முதல்ல தூக்கி அடிங்க. என்ன இதுக்கு அடிக்கிறீங்க? ஏன்டா பேக்ரவுண்ட் தான் நானும் சொன்னேன். ப்ளூவும் பிளாக் வச்சு ஸ்கை மாதிரி போட்டோம்னா அழகாக இருக்கும். இதுக்கே 100-600 சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லிருக்கோம். நீங்களே இப்போ சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த 100 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான் ஒரு 200-300-400 வராது. ஏய் வாய் மூடுங்கயா. அவங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டாங்க கைஸ். அவங்க கிடைக்கிறவங்க விடுங்க. நம்ம வந்துட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவன் முதல்ல உங்களுக்கு வந்துட்டு அஜித் பிடிக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு
தளபதி விஜய் பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிடுறப்பா. ஏன்னா தளபதி விஜயா? நாங்கள் 3 பேரும் தளபதி விஜய் ஃபேன்ஸுன்னு சொல்ல முடியாது. ஸ்கெட்சு காலி ஆகிடும். இவ்வளோ அடிச்சேண்ணா. இவ்வளோவுமா? இவ்வளோ ஃபுல்லாக அடிக்க போறியா? நடுவில் தான்க்கா அடிப்பேன். ஏய், இவன் பேக்ரவுண்டு கொடுக்க சொன்னேன். நான் என்ன பண்ணுறேன்? அவன் வாய வச்சுட்டு சும்மா லைட் க்ரீன். ஆனால் இது பார்க்க ட்ராயிங் சேனல் மாதிரி எனக்கு தெரில. அப்போ என்ன சேலஞ்ச் மாதிரி தெரியுது?